ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய 3ஆம் ஸ்கந்தம் 1வது அத்தியாயம். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 28 முதல் 31 வரை. கச்சித் வருதாதிபதிர் யதூனாம் பிரத்யும் நாஸ்தே சுகமங்க வீரஹ யம் ருக்மணி பகவதோ அபிலேபே ஆராத்ய விப்ரான் ஸ்மரமாதி சர்க்கே. ஓ உத்தவா, யதுக்களின் சேனாதிபதியும் முற்பிறப்பில் காமதேவனாக இருந்தவருமான பிரத்யும்னர் நலமா? பிராமணர்களை திருப்திப்படுத்திய ருக்மிணி தேவி அவர்களின் ஆசியால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மூலமாக அவரை புத்தர்னாக பெற்றாள். கசித் சுகம் சாத்வத பிருண்ணி போஜ தாசார்கணாமதிபாஸ்தே யம் அப்யசிஞ்சத் சதபத்ர நேத்ரோ நிருபாசனாச்சாம் பரிஹிருத்ய தூராத். ஓ நண்பனே, சாத்வத பிருஷ்ணி போஜ மற்றும் தசார்க வம்சத்தின் அரசரான உக்ரசேனர் நலமா? அவர் அரியாசனத்திலிருந்து அமரும் நம்பிக்கையை இழந்து தனது ராஜ்யத்திலிருந்து வெகு தூரம் சென்ற போதிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மீண்டும் அவரை அரியாசனத்தில் அமர்த்தினார். கச்சித்தரே சாமிய சத்ருக்ஷ ஆஸ்தே அக்ரணி பிரதினாம் சாது சாம்கா அசூதயம் ஜாம்பவதி பிரதாத்யா தேவம் குகம் யோ அம்பிகையா ததோக்ரே. ஓ நற்குணவானே, சாம்பர் நலமா? அவர் பரமபுருஷரின் புத்திரரே ஒத்திருக்கிறார். முற்பிறவில் சிவபெருமானுடைய மனைவியின் கர்ப்பத்தில் கார்த்திகையனாக பிறந்த அவர் இப்பொழுது கிருஷ்ணரின் நோன்பு வளமுடைய மனைவியான ஜாம்பவதியின் கர்ப்பத்தில் பிறந்திருக்கிறார். க்ஷேமம் சகஷித் யுகிதான ஆஸ்தே யப்பால் குணால் லப்ததனு ரகஸ்ய லேபே அக்யசாதோ அஜோக்ஷஜ சேவையைவ கதிம் ததீயாம் யதிபிர் துராபாம். ஓ உத்தவா, அர்ஜுனிடமிருந்து போர் நுணுக்கங்களை கற்றவரும் பெரும் துறவிகளாலும் அடையப்படுவதற்கு மிக கடினமான உன்னத கதியை அடைந்தவருமான யுயுதானன் நலமா? சரி, அப்போ இந்த அத்தியாயத்துல விதுர மகாத்மா நலம் விசாரிக்கிறார். இது நேற்றைய வகுப்போட தொடர்ச்சி தான். திருமகாத்மா யாரை பற்றி நலம் விசாரிக்கிறாரு? கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கிறவங்க நலம் விசாரி. ஏன்னா பகவான் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கிறவங்க யாருமே சாதாரண நபர்கள் அல்ல. எல்லாம் பகவான் நித்தியமான சேவகர்கள், பகவானுடைய சகாக்கள். எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில தோன்றுகின்றாரோ அப்போது அவருடைய சேவையில் ஈடுபடுவதற்காக, பகவானுடைய சேவையில் ஈடுபடுறதுக்காக, அவருடைய சேவையை அவருக்கு அசிஸ்ட் பண்றதுக்காக, அவருடைய சேவையில் லீலைகள்ல பங்கு கொள்வதற்காக பல்வேறு தேவர்கள் ஆன்மீக லோகத்தை சார்ந்தவங்க எல்லாரும் இந்த பூமியில அவதரிக்கிறார். ச அங்க உப அங்க அஸ்தரா. ச அங்க பகவானுடைய அங்கங்கள், உப அங்க அங்கத்தோட அங்கங்கள்.
சங்க உபாங்க அஸ்திரங்கள். பகவான்கிட்ட என்னென்ன அஸ்திரங்கள் இருக்கு? சங்கம், சக்கரம், கதை, தாமரை, அப்புறம் வால், அப்புறம் வில், அம்பு. இதெல்லாம் அஸ்திரங்கள்லாம் ஆழ்வார்களா தோன்றினாங்க. ஒரு ஆழ்வாரும் ஒரு அஸ்திரம். கௌஸ்துவ மணி. பகவான்கிட்ட என்னென்ன ஆபரணங்கள் இருக்கோ ஆபரணங்கள் அஸ்திரங்கள்லாம் ஸ்ரீ சம்பிரதாயத்துல 12 ஆழ்வார்களா தோணும், ஆச்சாரியர்களா தோணும். ஒரு அஸ்திரமும் அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து ஒரு ஜட பொருள் அல்ல. அதாவது பகவானோடு சம்பந்தப்பட்டது எதுவுமே ஜட பொருள் அல்ல, ஒரு ஜட வஸ்து அல்ல. சங்கம், சக்கரம், கதை, தாமரை. சங்கம் பாஞ்சஜன்யம், சக்கரம் சுதர்சனம், தாமரை, கதை. பகவானுடைய கதையோட பேர் என்னது? பகவானுடைய கதை பேர் தெரிஞ்சுட்டா கை தூக்கலாம் ஆன்லைன்ல இருக்கிறவர். கிருஷ்ணருடைய கதா. பலராமருடைய கதை பேர் என்ன? பலராமருக்கு ஒரு கதை இருக்கு, கிருஷ்ணருக்கு ஒரு கதை இருக்கு. கதை தமிழ்ல கதைன்னு தான் இருக்கு. கதா, கா. தமிழ்ல வந்து கா கா ரெண்டு தான் இருக்கு. சான்ஸ்கிரிட்ல கா 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 கா. கதா, கதாயுதம், கதாயுதபாணி. கா இப்படி உச்சரிக்கணும். கதைன்னா மாறிடும் அர்த்தம். கதைன்னா கதைன்னு ஹிந்திலயா கழுத. சோ பாருங்க, ஹிந்தியில ப்ரொனவுன்சியேஷன், சான்ஸ்கிரிட் வந்து ப்ரொனவுன்சியேஷன் மாறிச்சுன்னு அர்த்தம் மாறிடும். கதைன்னா ஹிந்தியில கழுத இல்லையா? கோகரா. கரா மீன்ஸ் ஆஸ். சான்ஸ்கிரிட்ல கரானா கழுத, ஹிந்தியில கதை. கதை. சோ கதா. நேத்து கூட ப்ரோப்பா ஒரு கிளாஸ் சொல்லிட்டு இருந்தா இல்லையா, சான்ஸ்கிரிட்டோடைய சமஸ்கிருத மொழியோடைய சிறப்பு. இன்னைக்கு முட்டாள்கள் அறிவியலிகள் வந்து இதோடைய மொழியோடைய சிறப்பே தெரியாது சமஸ்கிருதம். அன்னைக்கு வந்து சமஸ்கிருதம் ஒரு முக்கியமான பாடமா இருந்தது. சமஸ்கிருதா. சமஸ்கிருதம் வந்து எல்லா மொழிகளுக்கும் ஆதாரமா இருக்கு. தேவ மொழி, டிவைன் லாங்குவேஜ். இந்த சான்ஸ்கிரிட்ல இருந்தா எல்லா லாங்குவேஜும், மற்ற எல்லா மொழிகளும். அதனாலதான் எல்லா மொழிகள்லயும் சமஸ்கிருதத்துடைய தாக்கம் இருக்கு. சமஸ்கிருதத்துடைய தாக்கம் இல்லாத ஒரு மொழியும் சொல்ல பார்க்கலாம். தமிழ்ல எடுத்துக்கோ. தமிழ்ல பாவம், பாவம் அல்லது இல்ல இல்ல தர்மம், அதர்மம். தர்மம், அதர்மம். இந்த அதர்மம் எங்க இருந்து வந்து? சான்ஸ்கிரிட்ல தர்மா, அதர்மா. இப்ப தர்மத்துக்கு முன்னாடி போட்டா அதர்மம் ஆயிடுது. தர்மா, அதர்மா. இது மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஹிந்தில, எல்லா மொழிகளிலும் இங்கிலீஷ்ல கூட இருக்கு. இங்கிலீஷ்ல கூட ஒரு வார்த்தை பாஷையும் சமஸ்கிருதத்தோட தாக்கம். நோஸ், நாசி. நாசி சான்ஸ்கிரிட்ல, இங்கிலீஷ்ல நோஸ். இல்ல எப்படி இந்த 12 மாதங்களை எடுத்துக்கோங்க. அதுல வந்து அவங்க தப்பா போட்டுட்டாங்க இங்கிலீஷ் கேலண்டர் குறைவுடையது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இது கனெக்ஷன் சமஸ்கிருதத்தோட சம்பந்தம். அஷ்டமி 8வது, அஷ்டானி 8, அக்டோபர்னா 8வது மாசம், ஆனது 10வது மாசம் ஆயிடுச்சு. நவம்பர், நவமி, நவம்பர் 9வது மாசம், தசமி டிசம்பர். இல்லையா? அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த கேலண்டர் எப்படி போடணும்னு தெரியாம இடையில 2 மாசம் சேர்த்து வச்சு 12 மாசம் ஆயிடுச்சு. இந்தியா, அதாவது பாரதத்துல இருக்கக்கூடிய நம்முடைய கேலண்டர் வந்து நாள்காட்டி வந்து சூரியனை மையமா வச்சு கால்குலேட் பண்றது. அப்போ 12 மாசம் வருது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது தெரியாம அவங்க ஒரு கேலண்டர் பண்ணி அதுல 10 மாசம் தான் வரும். அப்ப 2 மாசம் குறையுது. அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த ஜூலை ஆகஸ்ட் அவங்க பேர்லாம் சேர்த்து விட்டாங்க. இல்லாட்டி பாத்தீங்கன்னா டிசம்பர்ங்கிறது 10வது மாசம். அதனாலதான் வைஷ்ணவ பஞ்சாங்கம் எப்ப தொடங்குதுன்னா மார்ச்ல தொடங்குது. கரெக்டா? கௌரவ பூர்ணிமா மார்ச்ல வருது.
வைஷ்ணவ பஞ்சாங்கம் சரி. தமிழ் புத்தாண்டு ஏப்ரல்ல தான் தொடங்குது. தமிழ் மாசம் ஏப்ரல்ல தொடங்குது. ஆனா இங்கிலீஷ் கேலண்டர் மட்டும் ஜனவரில தொடங்குது. ஆனா வந்து தமிழ் கேலண்டரு உகாதி உகாதி பண்டிகை எப்போ வருது? ஏப்ரல்ல தான் வரும். தெலுங்கு பண்டிகை உகாதி, அப்புறம் தமிழ் புத்தாண்டு, அப்புறம் வந்து கௌர பூர்ணிமா. வைஷ்ணவ கேலண்டரும் இந்த தமிழ் கேலண்டர்ல ஆல்மோஸ்ட் ஈக்குவலா வரும். ஏன்னா தமிழ் ரொம்ப பழமையான மொழி, ஆங்கிலம் வந்து ஒரு தற்குறியான மொழி. ஆனா அது இன்னைக்கு வந்து ஆங்கிலம் படிக்கலைன்னா வாழவே முடியாது மாதிரி ஆயிடுச்சு. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம பேசக்கூடிய பேச்சு கூட ஆங்கிலம் கலக்காம நம்மளால பேச முடியும். ஆங்கிலம் கலக்காம பேச முடியும். செய்த அந்த மொழியினுடைய தாக்கம். மேற்கத்திய நாட்டவர் வந்து அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கு இந்திய கம்பெனி வந்து அவங்களுடைய இதனால இந்த தாக்கம், அவங்களுடைய கல்வி திட்டம் அதெல்லாம். சரி, பேருக்கு அது பேசிட்டு இருந்தோம். கதையை பத்தி கேட்கும்போது அதுக்கு ஒரு கதையை போச்சு. கதா, பகவான் கதையோடைய பேர் ஒண்ணு இருக்கு. அப்புறம் பலராமுடைய கதைக்கு ஒரு பேர் இருக்கு. பலராமுடைய கதா வந்து சுனந்தா. சுனந்தா பலராமுடைய கதை. கிருஷ்ணனுடைய கதா வந்து கோமுகம்ங்கிற கதை. அவங்க எல்லாம் ஒரு பக்தர்கள் ஆக்சுவலி. கதா சக்கரத்தாழ்வார் இல்லையா? ஸ்ரீ வைஷ்ணவ கோயில போனா சக்கரத்தாழ்வார்னு சொல்றோம். சக்கரத்தாழ்வார், சக்கரா வந்து சுதர்சன சக்கராசன் ஆச்சாரியர். சுதர்சன சக்கரா. அப்போ பகவான் இந்த பூமியில வரும்போது அவர் தனியால வர்றதில்லை. தன் அஸ்திரங்களோடும் அங்கங்களோடும் ச அங்க உப அங்க அஸ்திரா. ச அங்க அவருடைய அங்கங்கள், அங்கத்தோட அங்கங்கள், உப அங்க தென் அஸ்திரா, அஸ்திரங்கள் பரிவாரங்கள். பகவானுடைய வில்லு பேரு அது ராமர். கிருஷ்ணனுடைய வில்லு பேரு சாரங், சாரங்கபாணி, சாரங்கம். வில்லுக்கு பேர் சாரங்கம். கோமுக்கு கதைக்கு பேர் கோமு. சக்கரா சுதர்சன், பாஞ்சஜன்யா சங்கு. எப்படி ஒரு அஸ்திரங்கள். நீங்க எங்க போனா காஞ்சிபுரத்துல போனா வரதராஜ பெருமாள் கோயில் இருக்கு. அங்க அஷ்டபுஜக்கார பெருமாள் கோயில் இருக்கு. அஷ்டபுஜா, 8 கரத்துல 8 விதமான அஸ்திரங்கள் எழுதி. அஷ்டபுஜக்கார பெருமாள் 8 கையிலும் 8 விதமான அஸ்திரங்கள். சங்கம், சக்கரம், கதை, தாமரை, வால், சாரங்கம், இன்னும் 2 கூட உண்டு. சோ இப்படி பகவான் எப்பெல்லாம் இந்த பூமியில அவதரிக்கிறாரோ, இந்த ஆத்மீக லோகம்னாலே எல்லாம் ஆன்மீகமானதுதான். வைகுந்த லோகம், கோலோக பிருந்தாவனம்னாலே ஆன்மீகமானதுதான். அங்கு கருவிகளும் பௌதிகமானது அல்ல, அங்க அஸ்திரங்களும் பௌதிகமானது அல்ல. அஸ்திர வடிவுல சேவை பண்ணக்கூடிய பக்தர்கள், சேதனா. அதுக்கு உயிர் உண்டு. சாரங்கத்துக்கு உயிர் உண்டு, சங்குக்கு உயிர் உண்டு, சக்கரத்துக்கு உயிர் உண்டு. அனைத்தும் ஆன்மீகமானது. அது இங்க இருக்கிற கத்தி மாதிரி கிடையாது. இந்த ஜட உலகத்துல இருக்கிற கத்தி மாதிரியோ, வெள்ளு மாதிரியோ, அம்பு மாதிரியோ, இல்ல இந்த ஜட உலகத்துல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மாதிரியோ அல்ல. ஆன்மீக லோகத்துல அனைத்து வஸ்துகளும் சேதனா. அங்க அங்க பௌதிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. கிருஷ்ணருடைய உலகத்துல, வைகுந்த தாமங்கள்ல, கோலோக விருந்தாவனத்துல துளி கூட பௌதிகத்தோட சம்பந்தம் கிடையாது. அங்க காணும் அனைத்தும் ஆன்மீகமானது. அதனாலதான் அது ஆத்மீக உலகம். அந்த உலகத்துக்கே ஆத்மீக உலகம்னு பேர். பௌதிகங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. இதுதான் பௌதிக உலகம். இந்த பௌதிக உலகம் மாயா, மம மாயா, கிருஷ்ணாவுடைய மாயாசக்தி, புறசக்தி. இந்த ஜட உலகம் கிருஷ்ணாவுடைய புறசக்தி. இங்க காணக்கூடியது எல்லாமே பௌதிகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு. அனைத்து பௌதிக. இங்க இந்த ஜட உலகத்துல ஆன்மாவை தவிர இது எல்லாம் பௌதிகமானது. இப்ப நம்ம ஆன்மா, இந்த உடல் ஆன்மா இருக்கு இல்லையா? இந்த ஆன்மாவை தவிர இந்த உடல் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், பஞ்சபூதங்கள், இதெல்லாம் பௌதிகமானது. ஜட இயற்கை அனைத்தும் பௌதிகமானது. ஆன்மா மட்டும்தான் ஆன்மீகமானது. இந்த ஜட உலகத்துல ஆன்மா மட்டும்தான் ஆன்மீகமானது, இது எல்லாம் பௌதிகமானது. 24 மூலக்கூறுகளுடைய கலவை.
இது ரெண்டும் கலந்துருக்கு. இந்த ஜட உலகத்துல சேத்தனம், பௌதிகம், ஆத்மீகம் ரெண்டும் கலந்துருக்கு. இந்த உடல்ல ஆத்மா இருக்கு, ஆன்மீகமானது, உடல் இருக்கு, பௌதிகமானது. சோ இதனாலதான் இப்ப நமக்கு பிரச்சனை. நமக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம பௌதிக தளத்துல, பௌதிக உலகத்துல இருக்கிறதுனால, பௌதிக உலகத்துல இருக்கிறதுனால, கிருஷ்ணனுடைய புறசக்தினால கட்டுப்படுத்தப்படுறதுனால, மூணு குணத்தினால கட்டுப்படுத்தப்படுறதுனால, இந்த ஜட உடல் எடுத்துக்கிட்டதுனால இங்க பல்வேறு துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிறோம். காரணம் பௌதிக உலகம். சோ பௌதிக உலகத்துல வந்ததுனால, ஆத்மா பௌதிக உடல் எடுத்துக்கிட்டதுனால, கிருஷ்ணனுடைய மாயாசக்தி புறசக்தினால கவரப்படுறதுனால, அறியாமையினால, ஜடேக்கின் முற்குணத்தினால இங்க துன்பப்படுது. ஆனா இது எந்த தாக்கமும் கிடையாது கிருஷ்ணனுடைய ஆத்மீக லோகத்துக்கு. சோ இங்க வந்து விதுரர் நலம் விசாரிக்கிறது பௌதிக விஷயங்கள் அல்ல, சாதாரண உயிர்வாளிகளை பத்தி அல்ல. இவங்க எல்லாருமே பகவானுடைய ஆத்மீக லோகத்துல அவர் சேவை பண்றவங்க. சிலர் தேவலோகத்துல இருந்து வந்தவங்க, சிலர் ஆத்மீக லோகத்துல இருந்து வந்தவங்க. அர்ஜுனனை போன்ற பக்தர்கள் பகவானுடைய ஆத்மீக லோகத்துல இருந்து வந்தவங்க. அப்புறம் யதுக்கள் எல்லாமே வந்து பகவானுடைய பிரதிநிதிகள், சேவகர்கள், தேவர்கள், பல்வேறு தேவர்கள். அதுலதான் ஒருத்தர் பேரா இங்க சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? விதுரர் வந்து கன்ஃபார்ம் பண்றாரு. விதுரர் என்ன கன்ஃபார்ம் பண்றாருன்னா, பகவானும் சாதாரண நபர் கிடையாது, பகவான் கூட தோன்றியவங்களும் சாதாரண நபர்கள் கிடையாது. இது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மக்களுக்கு வந்து இதுலதான் குழப்பமே. இன்னைக்கு என்ன குழப்பம்னா, மக்களுக்கு மத்தியில அது எப்படி, ஏன்னா கிருஷ்ணருடைய செயல்கள் வந்து, கிருஷ்ணாவுடைய செயல்கள், அவருடைய செயல்கள் வந்து எல்லாரையும் குழப்புற மாதிரி இருக்கு. யாரு குழப்புற மாதிரி இருக்கு? பக்தர் அல்லாதவங்க. பக்தர் அல்லாதவங்க குழப்பம் தான். அது எப்படி கிருஷ்ணர் இப்படி பண்ணுவாரு, அது எப்படி கிருஷ்ணர் அப்படி பண்ணுவாரு, அது எப்படி நடந்தது, இது எப்படி நடந்தது? அப்போ முதல்ல இவங்க எல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் புரியும். கிருஷ்ணர் யாரு, அவருடைய சகாக்கள் யாரு, நண்பர்கள் யாரு, உறவினர்கள் யாரு, இதெல்லாம் ஆச்சாரியர் சொல்லியிருக்காங்க. அதை வந்து இப்ப விதுரர் கன்ஃபார்ம் பண்றாரு. சும்மா யாரையோ ஒரு சாதாரண மனுஷனை பத்தி இங்க குசல விசாரிக்கல இல்லையா? ஏதோ ஒரு சாதாரண மனுஷனை பத்தி இங்க குச்சல விசாரிக்கல. அவர் நலன் விசாரிக்கிறது பூரா பகவானோடு சம்பந்தப்பட்டிருக்கிறவங்க, பகவானுடைய அங்க உறுப்புகள், பகவானுடைய நித்தியமான சேவகர்கள், பகவானுடைய சேவையில் ஈடுபடுவதற்காக உயர்ந்த இடத்துல இருந்து வந்தவங்க, பரலோகத்துல இருந்து, ஆத்மீக லோகத்துல இருந்து வந்தவங்க. அதனால அவங்கள பத்தில விசாரிக்கிறேன். ஓ உத்தவா, எதுக்களின் சேனாதிபதியும் முற்பிறப்பில் காமதேவனாக. சோ யாரு காமதேவனா இருந்தது? பிரத்யும்னா. பிரத்யும்னா வந்து காமதேவனா. சோ பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில அவதரிக்கும் போதே பிரம்மா சொல்றாரு, தேவர்கள் எல்லாம் கூப்பிட்டு, இந்த மாதிரி கிருஷ்ணா இந்த பூமியில தோன்ற போறாரு, நீங்க எல்லாம் அவர் சேவைக்காக போங்க. இது எல்லா தடவும் நடக்கும். எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில அவதாரம் பண்றாரோ, எப்பெல்லாம் இந்த பகவான் இந்த பூமியில தோன்றாரோ, அப்போ பிரம்மா வந்து சொல்லுவார். முதல்ல முதல்ல என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா, இந்த தேவர்கள் எல்லாம் ப்ராப்ளம் வரும். இந்த பிரபஞ்சத்துல ஏதாவது பிரச்சனை வரும், தேவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும், தர்மத்துக்கு ஏதாவது பங்கம் ஏற்படும், தொந்தரவு வரும், அசுரத்தன்மை உள்ளவங்க அதிகரிப்பாங்க, பூமி பாரம் அதிகமாகும். பூமி பாரம் அதிகமாகும், தர்மத்திலிருந்து விலகிறவங்க அதிகமாவாங்க, அசுரத்தன்மை படிச்சவங்க அதிகமாவாங்க, இறை நம்பிக்கையற்ற சமுதாயம் வளர ஆரம்பிக்கும், சமுதாயத்துல பெரும் தொந்தரவு ஏற்படும், பிராமணர்கள் அவங்க கடமையை ஒழுங்கா செய்ய முடியாது, தேவர்கள் சரியா வழிபடப்பட மாட்டாங்க, தேவர்கள் தங்கள் உடமையெல்லாம் இழக்க வேண்டியது வரும். இது இந்த மாதிரில நடக்கும். ஏன்னா படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே ரெண்டு வகையான மக்கள் இருக்காங்க, தெய்வ அசுரைய வச்ச. தெய்வீக குணம் உள்ளவங்க, அசுர குணம் உள்ளவங்க. இந்த அசுர குணம் உள்ளவங்களோட வேலை என்ன? தெய்வீகமான குணம் உள்ளவங்க தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு. அசுர குணம் உள்ளவங்களுடைய வேலை என்ன? கடவுள் கிடையாது, ஆத்மா கிடையாது, எல்லாம் இயற்கையானது,
வேதங்கள்லாம் கற்பனையானது, இதுதான் அசுரத்தன்மை. அசுரத்தன்மை உள்ளவங்க பகவத்கீதையினுடைய 16ஆம் அத்தியாயத்துல ரெண்டுமே கிருஷ்ணர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. எதெல்லாம் தெய்வீக குணம், எதெல்லாம் அசுர குணம். ஒரு 19 விஷயம் சொல்லிட்டு இதெல்லாம் தெய்வீகமான குணங்கிறது, இதெல்லாம் இல்லாததெல்லாம் அசுர குணங்கிறது. அமானித்வம், அதத்வித்வம், அகிம்சா, சாந்திராஜம், ஆச்சாரிய பாசனம் செய்யும், தெய்வம் ஆத்ம நிவிக்கிரகா. அது மாதிரி ஒரு இது ஜன்மமுக்தி ஜராவியாதி துக்கதோஷான தர்சனம், அப்படி ஒரு 19 இது சொல்லுவார். 19 விஷயம் சொல்லிட்டு இதெல்லாம் தான் ஞானமா கருதுறேன், இதெல்லாம் இல்லாதது அஜ்ஞானம். இதெல்லாம் ஞானம், இதெல்லாம் இல்லாத அஜ்ஞானம். அதே மாதிரி தெய்வ அசுர குணம் சொல்றாரு, இதெல்லாம் தெய்வீகமான குணம், இது இல்லாதெல்லாம் அசுர குணம். இங்க பகவத்கீதை தெய்வீகமான குணங்களை ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கு எகேன்ஸ்டா உள்ளதெல்லாம் அசுர குணங்கிறது. இங்க இருந்து என்னங்க 16 சாப்டர் தெய்வாசுர இயல்புகள். சோ இது வந்து எப்பவுமே நடக்குது, 4 யுகத்திலையும் நடக்கும். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். 4 யுகத்திலையுமே தெய்வீகமான குணம் உள்ளவங்களும் இருப்பாங்க, அசுர குணம் உள்ளவங்களும் இருப்பாங்க. படைப்பின் ஆரம்பத்துல தெய்வீகமான குணம் உள்ளவங்க யாரு, அசுர குணம் உள்ளவங்க யாரு? படைப்பின் ஆரம்பத்துல தெய்வீகமான குணம் உள்ளவங்க யாரு, அசுர குணம் உள்ளவங்க யாரு? பதில் தெரிஞ்சு கை தூக்குங்க. இரண்யகசிபு, இரண்யாக்ஷன் அசுர குணம் உள்ளவங்க. தெய்வீகமான குணம் உள்ளவங்க பிரகலாத் மகாராஜ். நான் இங்க பாருங்க எவ்வளவு சொல்லியிருக்க. ஸ்ரீ பகவான் உவாச்ச அபயம் சத்த சம்சுத்தி ஞான யோக வியவஸ்திதி தானம் தமஸ்ய யஜ்ஞஸ்ய ஸ்வாத்யாயஸ்தவ ஆர்ஜவம் அஹிம்சா சத்யம் அக்ரோதஸ் தியாக சாந்தி ரவைஷனம் தயா பூதேஸ்வரோ லுப்தம் மாதவம் ஹரிரசாபலம் தேஜ தேஜஹஸ்தமாத்ரிதி சௌச்சம் அத்ரோஹோ நாதிமானிதா பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரதா. புருஷோத்தமனான முழுமுதல் கடவுள் கூறினார், அச்சமின்மை, தனது நிலையை தூய்மைப்படுத்திக் கொள்ளுதல், ஆன்மீக ஞானத்தை விருத்தி செய்தல், தானம், சுய கட்டுப்பாடு, யாகம் செய்தல், வேதங்களை கற்றல், தவம், எளிமை, அகிம்சை, வாய்மை, கோபத்திலிருந்து விடுபட்ட தன்மை, துறவு, சாந்தி, குற்றம் காண்பதில் விருப்பமின்மை, எல்லா உயிர்களின் மீதான கருணை, பேராசையிலிருந்து விடுபட்ட தன்மை, கண்ணியம், வெட்கம், மன உறுதி, வீரம், மன்னிக்கும் தன்மை, தைரியம், தூய்மை, பொறாமையின்மை, மரியாதையை எதிர்பார்க்காமல் இருத்தல் ஆகிய தெய்வீக குணங்கள் பரதனே, ஓ பரதகுல மைந்தனே, தெய்வீக இயல்புடைய உன்னதமான மனிதரை சார்ந்தவை. இதுல 2 தடவை தூய்மை பத்தி சொல்றது. ஒரு இடத்துல தனது நிலையை தூய்மைப்படுத்திக் கொள்ளுதல், இன்னொரு இடத்துல தூய்மை, கிளீனினஸ். அதுக்கப்புறம் குற்றம் காணாம இருக்கிறது, குறை சொல்லாம இருக்கிறது, இதெல்லாம் தெய்வீகமா இருக்கும். இது இல்லாதெல்லாம் அசுரகும். அவ பிரகலாதர் மாதிரி பக்தர்கிட்ட இதெல்லாம் இருக்கு. என்னைக்கு மாதிரி உள்ளவங்கிட்ட இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. சோ அவ படைப்பின் ஆரம்பத்திலேயே சத்தியுகத்திலயும் இருந்திருக்காங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா 2 விதமான நபர்களையும் பகவான் காமிச்சு கொடுக்கிறாரு. தெய்வீகமான நபர்களையும் காமிச்சு கொடுக்கிறாரு, அசுரத்தன்மை உள்ளவங்க காமிச்சு கொடுக்கிறாரு. இந்த அசுரத்தன்மை உள்ளவங்க தெய்வீகமான நிலையை உள்ளவங்களை தொந்தரவு செய்யும் போது பகவான் வந்து அந்த நிலைமையை சரி பண்ணுவார். ஆனா சத்தியுகத்துல நரசிம்ம அவதாரம் பண்ணும்போது அவரு தன்னுடைய சகாக்களோட வரல, அவர் அப்படி ஸ்தம்பத்தை உடைச்சு வந்துட்டாரு. வராக மூர்த்தியா வரும்போது அவர் தனியா தான் வந்தார். வராக அவதாரம் பண்ணும்போது தனியா அதாவது ஒரு சில லீலைகள்ல பகவான் அந்த அந்த குறிப்பிட்ட லீலையை புரிவதற்காக அவர் சடனா வந்துடுவார். பிரம்மாவுக்கே தெரியல பகவான் வராக அவதாரம் பண்ணாரு. பகவான் வராக அவதாரத்து பிரம்மாவுக்கே தெரியாது. இந்த இரண்யகசிபு இரண்யாக்ஷனோட அட்டுழியை தாங்க முடியல. அதுவும் இரண்யாக்ஷன் ஒரு கதை எடுத்து தன் தோல் மேல வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் சவால் விடுறான். அவன் போய் வருணனை போய் வம்பு சண்டைக்கு போறான், சண்டைக்கு இருக்கிறான். ஏன்னா அசுரங்க வந்து சண்டைக்கு போட விரும்புவாங்க. வேணும்னே போய் அடுத்தவங்க வாயை பிடிங்க சண்டை போடுவாங்க. சில நேரங்களில் பக்தர்கிட்டே அந்த குணம் இருக்கும்.
வேணும்னே சும்மா இருக்கிற பக்தர்கிட்ட போய் எதையாவது பேசி சண்டை போட்டு அப்புறம் பிரச்சனை பேசுறது. முதல்ல என்ன பண்ணுவாங்க, விளையாட்ட ஆரம்பிப்பாங்க, ஏதாவது கேலி பேசுறது, அப்புறம் பேசி பேசி சண்டையில போய். அதனாலதான் பக்தர்கள் மத்தியில வந்து இந்த ரஜஸ் தமஸ், ரஜோகுணம் தமோகுணம் நம்ம மேல விட்டோம்னா நம்மள வந்து கிருஷ்ண பக்தியில இருந்து முன்னேற்றம் அடைய செய்யாம. ரஜஸ் தமஸ்க்கு இடம் கொடுக்கவே கூடாது. அப்படின்னா அன்வான்ட் டாக்ஸ்க்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. தேவையில்லாத பேச்சுக்களுக்கு இடம் கொடுத்தா அது பிரச்சனையில போய் முடியும். எப்ப நம்ம கிருஷ்ணரை மறந்துட்டு பேசுறோமோ இல்ல கிருஷ்ணரை புறக்கணிச்சுட்டு பேசுறோமோ அப்ப பிரச்சனை இருக்கு. சோ இதெல்லாம் அசுர குணம். அசுர குணம் மேல வரும், இந்த ரஜஸ் தமஸ் மேல வரும். அப்போ அது நம்மளை டாமினேட் பண்ணும். ரஜோகுணம் டாமினேட் பண்ணும்போது அந்த பக்தர்கிட்ட பார்க்கும், ரஜோகுணம் டாமினேட் பண்ணும்போது பயங்கர ஃபோர்ஸா இருக்கும். தமோ குணம் டாமினேட் பண்ணும்போது தமோ குணம் மேல போது அப்படி சோம்பேறிகளா இருப்பாங்க. சாத்விக குணத்துல வச்சு சுறுசுறுப்பா இருப்பான். சோ இப்படி தினமும் இந்த 3 குணம் நம்ம மேல ஆதிக்கம் பண்ணிட்டு. சோ அப்ப அசுர குணங்கிறது ரஜஸ் தமஸ் தான். அடுத்தவங்க போய் சண்டைக்கு போறது, அடுத்தவங்க கம்பேர் பண்றது, இந்த பக்தர் அந்த பக்தரோட கம்பேர் பண்றது, அவர் இவரோட கம்பேர் பண்றது, இந்த சென்டர் அந்த சென்டரோட கம்பேர் பண்றது, இதெல்லாம் ரஜஸ் தமஸ். யாரும் யாரோடையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்கவுங்க அவங்களுக்கு தேவையான அவங்களுடைய திறமையை பயன்படுத்தி கொண்டு பக்தி சேவை பண்றாங்க. ஒரு ஒரு பக்தருக்கு ஒரு ஒரு திறமை இருக்கு. ஒரு ஒரு பக்தர் ஒரு ஒரு விதத்துல பகவானுக்கு சேவை பண்றாங்க. ஒரு ஒரு பக்தர் ஒரு ஒரு விதமான அன்பு பரிமாற்றத்தை பகவான் செய்வார். அப்ப யாரையும் யாரோடு ஒப்பிடக்கூடாது, யாரும் யாரோடு வந்து கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது. இவரோட அவர் நல்லா பாடுறாரு, இவரோட அவர் நல்லா சமைக்கிறாரு, அந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா பூ கட்டுறாரு, இப்படி கம்பேரிஷனே கூடாது. நோ கம்பேரிஷன். யாரும் யாரோட ஒப்பிட்டு பார்க்க கூடாது. இதெல்லாம் தெய்வீகமான குணம். கம்பேர் பண்ணாம இருக்கிறது. அப்புறம் வந்து வேற என்னது, டாமினேட் பண்றது. அப்புறம் கர்வம் கொண்டு வீணா சண்டைக்கு போறது, பேச்சு கொடுத்து அவங்க சண்டைக்கு இழுக்கிறது. சோ இந்த மாதிரி இதெல்லாம் எர்னியாக்ஷாவுடைய மென்டாலிட்டி. எர்னியாக்ஷா என்ன பண்ணாரு, வலிய போய் சண்டைக்கு போறாரு வருணன். கர்வம், எர்னியாக்ஷா மீன்ஸ் பொய் கர்வம், பாஸ் பிரைட். இந்த பொய் கர்வம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, வம்புக்கு போவாங்க, வலிய சண்டைக்கு போவாங்க. சோ இந்த எர்னியாக்ஷா அப்படி பண்ணா எல்லா தேவர்களும் போய் பிரம்மாட்ட முறையிடுறாங்க. இந்த எர்னியாக்ஷா எர்னிகசிபுடைய தொந்தரவு தாங்க முடியல. பிரம்மா யோசிச்சுட்டு இருக்காரு என்ன பண்ணலான்னு. சடனா அவருடைய மூக்குல இருந்து நாசுக்கு சின்ன பூச்சி மாதிரி வந்தது, ஒரு கொசு மாதிரி, ஈ மாதிரி. அது அப்படியே பெருசாகி பெருசாகி பிரம்மாண்டமான ரூபம், அப்படியே பெரிய பர்வதம் மாதிரி இருக்கு. அந்த வராகமூர்த்தியோடைய உடல்ல இருக்கிற ரோமங்கள்லாம் மலையில இருக்கிற பெரிய பெரிய பிரம்மாண்டமான ஊசி மரங்கள் மாதிரி இருக்கு. நம்ம ஊட்டியில எல்லாம் போனா ஊசி மரம் இருக்கும், பெரிய பெரிய ஊசி மரங்கள் ஜெய்சாண்டிகர். அந்த மரங்கள் மாதிரி ரோமங்கள், பெரிய மலை மாதிரி இருக்கு. பிரம்மா பாக்குறாரு, யார் இது அப்படின்னு. அவருக்கே புரியல, என்ன ஒரு வித்தியாசமான மிருகமா இருக்கு. அப்புறம் பிரம்மா புரிஞ்சுன்றார், இது வந்து பகவான் விஷ்ணுவாதா இருக்கு. யாரால் இந்த மாதிரி அமானுஷ்யமான அதோக்ஷஜா, ஒரு வார்த்தை வந்து அதோக்ஷஜா, அத ஐக்ஷஜா, ஐக்ஷஜா, ஐக்ஷஜானா பாக்குறது. அதோ அக்ஷஜா அப்படின்னா நம்முடைய பௌதிக பார்வைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. கிருஷ்ணா வந்து, பகவான் கிருஷ்ணர் நம்முடைய ஜட புலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஜட புலங்களால் அவர் உணர முடியாது, இந்த ஊனக்கண்ணால் அவரை பார்க்க முடியாது, இந்த ஊனக்கண்களால் அவர் பார்க்க முடியாது, ஜட புத்தியை வச்சு அவர் உணர முடியாது. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அதோக்ஷஜா. அதோக்ஷஜாங்கிற வேர்டு நிறைய இடத்துல வரும். அவர் வந்து கிருஷ்ணருடைய சிறப்பு என்னன்னா, அவர் நம்முடைய பௌதிக பார்வைக்கும் புலன்களுக்கும் பௌதிக புத்தி அதுக்கெல்லாம் சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். சோ பிரம்மாவுக்கே புரியல. ஒரு செகண்ட்ல அவர் குழம்பி போயிடுறாரு. அப்புறம் பகவானுடைய அனுகிரகத்தினால பிரம்மா புரிஞ்சுன்றாரு, இது என்னுடைய பகவானா தான் இருக்கணும். ஜெய ஜெகநாத் சுவாமிக்கு. இத வந்து பகவான் கன்ஃபார்ம் பண்றாரு. எப்படி கன்ஃபார்ம் பண்ணாரு, நான் மகாவிஷ்ணு தான் வந்திருக்கேன் அப்படின்னு. வாழை சுருட்டி அடிச்சு ஒரு கர்ச்சனை பண்ண, ஜனலோக தபோலோக சாரண ஜன தப சாரண சித்தலோக கந்தர்வ கிண்ணற கிம்புருஷ எல்லா லோகவாசிகளும் பாக்குறாங்க இந்த பிரம்மாண்டமான ரூபம். அப்படின்னா வராக அவதாரம் பூலோகத்துல நடக்கல,
பூமியே தூக்கிட்டாருன்னா அப்புறம் எங்க பூலோகத்துல நடக்குது? பூமியே ஒரு பந்து மாதிரி தூக்கிட்டாரு, பாஸ்கெட் பால் மாதிரி. சோ பூமியே ஒரு பந்து மாதிரி தூக்கிட்டாருன்னா, அப்ப அவர் அந்த வராகமூர்த்தி பூமியை தூக்கிட்டாருன்னா, சரி பூமியில தான் சுவாமி கடல். நிறைய பேர் ரொம்ப புத்திசாலிகளா கேட்கலாம், அதி புத்திசாலி எல்லாம், பூமியில தான் கடல் இருக்கு, அவர் எப்படி பூமியை தூக்குனாரு? அப்ப எண்ணெய் எந்த கடல்ல கொண்டு போய் வச்சாரு? அல்ல, எரண்யாக்ஷன் வந்து பூமி எந்த கடல்ல கொண்டு போய் வச்சாரு? கர்ப்ப கடல். கர்ப்பக்கடல். கர்ப்போதகா ஓஷன், கர்ப்ப கடல்ல. இந்த கர்ப்ப கடல்ல இருக்கிற ஆதிசேஷன் மேலதான் பகவான் பள்ளி கொண்டிருக்காரு, கர்ப்பவசாய விஷ்ணுவா. இந்த கர்ப்ப கடல் எங்க இருந்து வந்தது? அதுவும் அவர்கிட்ட தான் வந்தது. அவருடைய வேர்வை துளியிலிருந்து அப்படியே கர்ப்ப கடல், கர்ப்பா ஓஷன். அந்த கர்ப்ப கடல்ல அவரு ஆதிசேஷன் மேல சயனம் பண்றாரு. அவருடைய நாபித்தன்ல இருந்து 14 லோகம். பகவானுடைய நாபித்தண்டுல, பத்மநாப சுவாமியோட நாபித்தண்டுல 14 லோகம். அதுல ஒரு இடம் தான் பூலோகம். பூமி அது ஒரு ஒரு சிஸ்டம் அது. அப்ப எங்க இருக்கு? பூமியே வந்து கர்ப்ப கடல்ல தான் மறந்துட்டு இருக்கு. எண்ணற்ற கிரகங்கள், கோள்கள் மறந்துட்டு இருக்கு. அதனால பூமியை கொண்டு எங்க வச்சான்? கர்ப்ப கடலுக்குள்ள வச்சான். பகவான் என்ன பண்ணாரு? பிரம்மாவுடைய நாசி துவாரத்திலிருந்து வந்தாரு. பிரம்மா எங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு? அவருடைய நாபி தாமரையில உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த தாமரை தண்டுக்குள்ள 14 அதுல பூமியை கொண்டு போய் எங்க வச்சுட்டாங்க? கர்ப்ப கடல் வச்சு. அப்போ பகவான் வந்து வந்தார். வசதி தசனசி கரே தசரணி தவலக்னா சசிகி கலங்க கலே மணிமன்னா கேசவது தா சூக்கர ரூபா ஜெய ஜெகதீஷ் ஹரே. சூக்கர அவதாரம். சூக்கரன்னா வராகம், காட்டு பன்றியோட வடிவம். பன்றிக்கும் காட்டு பன்றிக்கும் வித்தியாசம் இருக்கு. பன்றிக்கும் காட்டு பன்றிக்கு என்ன வித்தியாசம்? காட்டு பன்றிக்கு கூரிய கொம்புகள்லாம் இருக்கு. அது வந்து நம்ம ஊர் பன்றி மாதிரி போய் மழைலாம் சாப்பிடாது. அது காட்டு பன்றி என்ன பண்ணும்? மிருகங்களை வேட்டையாடும், அப்புறம் மனிதர்களை அடிக்கும், அப்புறம் அது வயலுக்குள்ள போய் வயல்ல துப்ச பண்ணும். அது தேடிட்டே இருக்கும் எங்க உணவு இருக்குன்னு. அந்த காட்டு பன்றியோட வடிவுல வந்த பகவான். 2 கொம்புகள் இருக்கு. எதுக்கு? பூமியை மேல இருந்து கீழே கொண்டு வரணும். கர்ப்ப கடல்ல குதிக்கிற. கர்ப்ப கடல்ல குதிச்சா கடலே 2ஆ பிளக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய பர்வதம் கடல்ல போட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சமுத்திரமே 2ஆ பிளந்து வராகமூர்த்தி ஜம்ப் பண்ணும். அப்படி உள்ள போய் தேடுறாரு பூமி எங்க இருக்குன்னு. அப்படி கூரிய தந்தங்களால, கொம்புகளால மேல தூக்குனார். சோ இப்படி வராக அவதாரம் வந்து தேவர்களுக்கே புரியல எப்படி பகவான் அவர் ப்ரொடெக்ட் பண்ணாரு. பகவான் எப்படி எந்த ரூபத்துல வந்தாரு, எப்படி இமேஜினே பண்ண முடியாது. அதான் சொன்னது அதோக்ஷஜா. அதோக்ஷஜா தேவருடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டவர். இந்த மனித மூளைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஜீவாத்மாவுடைய மூளைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர். ஜீவாத்மாவுடைய சின்ன மூளையை வச்சுட்டு அதோக்ஷஜாவுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து ஸ்டடி பண்ண முடியாது. இந்த சின்ன மூளையை வச்சுட்டு பகவானுடைய செயல்கள் எல்லாம் படிக்க முடியாது. அதோக்ஷஜா. சோ இங்க தேவர்களே எதிர்பார்க்கல அவர் வரப்போறாருன்னு. வராக அவதாரம் பண்ணி வருவாரு. நரசிம்ம அவதாரம் எதிர்பார்க்கல யாருமே. தேவர்கள் எதிர்பார்த்தாங்க பகவான் நரசிம்மர் அவதாரம் பண்ண போறாருன்னு. ஓ, யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு அவதாரம் பண்ண போறாருன்னு. தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் ஒருத்தருக்கும் தெரியாது. மகாலட்சுமி கூட தெரியாது. பிரம்மாசிவன் போன்ற தேவர்களுக்கும் தெரியாது. யாருக்குமே தெரியாது. பகவான் வராக அவதாரம் பண்ணது யாருக்கும் தெரியாது. நரசிம்ம அவதாரம் வந்தது யாருக்கும் தெரியாது. சடனா வந்தது. சடனா ஸ்தம்பத்தை உடைச்சு வெளியே வருது. இம்மிடியா ஒரு பக்தருக்கு ஆபத்துன்றது இம்மிடியா வர்றது. சோ அதனால சில நேரங்கள்ல பகவான் அவரு அவர் விருப்பப்படி சடனா தோன்றுவார். சில நேரங்கள்ல ஒரு ஒரு திட்டத்தை வச்சுட்டு அந்த திட்டம் ஒரு பிளான் பண்ணிட்டு அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்காக வருவாரு. அப்போ அவருடைய சேவைக்காக தேவர்களா வரும். சோ வாமன அவதாரம். வாமன அவதாரம் தேவர்களுக்கெல்லாம் ப்ராப்ளம் வந்தது. பகவான் சொன்னாரு நானே வந்து கஷ்யப்பருக்கும் அதிதிக்கு குழந்தையா வருவேன்னு. சோ இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். நரசிம்ம அவதாரத்தை பத்தி யாரும் தெரிஞ்சுக்கல.
பகவான் தேவருக்கு பிரம்மா சிவன் போன்ற தேவருக்கு கூட தெரியாது பகவான் நரசிம்மர் அவதரிக்க. வராக அவதாரம் தெரியாது, ஆனா வாமன அவதாரம் தெரிஞ்சது. இந்த மாதிரி பகவான் நம்ம எல்லாம் காப்பாத்துறதுக்காக அதிதிக்கும் கஷ்டப்பட்டு குழந்தை உபேந்திரா. உபேந்திரானா இந்திராவுடைய சகோதரர். கஷ்யபருக்கும் அதிதிக்கும் குழந்தையா வந்தார். இந்த ராம அவதாரம் அப்ப எல்லாருக்கும் தெரியும். தேவர்கள் தேவர்கள்லாம் போய் பிரம்மாட்ட பிரார்த்தனை பண்றாங்க, இந்த ராவனுடைய அட்டுழியை தாங்க முடியலன்னு. அப்ப பிரம்மா சொல்றாரு, பிரபு ஸ்ரீ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரபு ஸ்ரீ ராமராக அயோத்தியால ரகுவம்சத்தை தோன்ற போறாரு. நீங்க எல்லாருமே வானர சேனிகளா போங்க. ஓ தேவர்களே, நீங்க எல்லாம் இந்த பூமியில போய் பகவான் சேவையில நமக்கு ஈடுபடணும். பகவானுக்கு கைங்கரியம் பண்ற ஒரு அற்புதமான பாக்கியம் நமக்கு. பகவான் இந்த பூமியில மானிட ரூபத்துல அவதரிக்க போறாரு. ஏன் மனித ரூபத்துல வந்தாரு? ஏன் ராமர் மனித ரூபத்துல வந்தார்? இல்ல, சரி, அது ஒண்ணு உதாரண புருஷரா இருந்தாரு. அப்புறம் பதில் தெரிஞ்சவங்கள கை தூக்குங்க, அவங்க பாயிண்ட் சொல்லுங்க. ஏன் பகவான் ஸ்ரீ ராமர் மனித ரூபத்துல வந்து? ராவணா வந்து பிரபு ஹரே கிருஷ்ணா, ராவணனால பிரபு அவர் வந்து மனிதரை விட்டுட்டாரு எல்லாத்தையும் சொல்லி. ஓகே, மனிதர் வந்து ஒரு தூட்சமா நினைச்சாரு. மனிதர்கள் என்ன பண்ணிருவாங்க? என்ன, நானே ஐ ஆம் தி கிரேட் ராவணா தசகிரீவா, யாரும் என்கிட்ட வர முடியாது. தேவர்களே என்னை கண்டு பயந்துட்டு போது. ஆஃப்டர் ஆல் ஹியூமன் பீயிங், ஆஃப்டர் ஆல் ஹியூமன் பீயிங். தேவர்களே என்னை கண்டு நடுங்குறாங்க. இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு, இந்த தேவர்களே எனக்கு கண்டு நடுக்கும் போது இந்த அற்ப உயிரினம் மனுஷங்க என்ன பண்ணிடுவாங்க இல்லையா? அதனால பகவான் என்ன பண்ணாரு? மனித ரூபத்துல வந்தாரு. ராவணனுக்கு பாடம் கற்பிக்கிறது, நமக்கு பாடம் கற்பிக்கிறது. ஒரு மனிதன் எப்படி தர்மம், எந்த சூழ்நிலையிலும் தர்மா விடக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் தர்மா விடக்கூடாது. ராமர் வந்து சத்திரிய வம்சத்துல வந்தாரு. நேற்று பேசிட்டு இருந்த வசுதேவர் கூட 16 மனைவி இருந்தாங்க. வசுதேவர் சத்திரியர், கிருஷ்ணனுடைய அப்பா. அவருக்கு 16 மனைவி இருந்தாங்க. கிருஷ்ணருக்கு 16,108 மனைவி இருந்தாங்க. ஆனா ராமருக்கு ஒரே மனைவி தான். சோ ராமர் நினைச்சிருந்தா அவர் சத்திரிய வம்சத்துல வந்தாரு. ராமர் நினைச்சிருந்தா எவ்வளவு கல்யாணம் வேணாலும் பண்ணலாம். யார் அவர் கேள்வி கேட்க போறா? அவர் முழு முதற் கடவுளும் கூட. 16 என்ன, 16,000 என்ன, கோடிக்கணக்கான மனைவிகள் அவர் கல்யாணம் பண்ணலாம். அவரால் மெயின்டைன் பண்ணவும் முடியும். ராமர் நடிச்சிருந்தா கோடிக்கணக்கான மனைவிகளை கல்யாணம் பண்ணலாம். அதெல்லாம் அவங்க எல்லாம் அவரால் மெயின்டைன் பண்ண முடியும், பராமரிக்க முடியும், பாதுகாக்க முடியும். ஆனா அவர் என்ன சபதம் போட்டிருந்தாரு? இந்த அவதாரத்துல எனக்கு ஒரே மனைவிதான், ஏன்னா நான் மனித ரூபத்துல வந்திருக்கேன். இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய தர்மத்தை நான் கற்பிச்சு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். எந்த சூழ்நிலையும் ஒருத்தர் தர்மத்திலிருந்து பின்வாங்க கூடாது. சீதா மறைஞ்சதுக்கு அப்புறம் கூட ராமர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலையே. சீதாதேவி மறைஞ்சதும் அவங்க நினைவுலேயே தான் இருந்தாரு. இந்த பூமி ஆண்டாரு 11,000 வருஷம் ஐ திங்க். சோ எக்ஸாக்டா தெரியல. ராமர் இந்த பூமியில இருந்து ஆண்டாரு. ஆனா சீதையை தவிர வேற எந்த பெண்ணையும் திருமணம் செய்யணுங்கிற எண்ணமே இல்லை ராமர். சோ எப்படி மனிதன் வந்து எந்த சூழலையும் வந்து தன்னுடைய தர்மத்திலிருந்து பின்வாங்க கூடாது அப்படிங்கிறதுக்காக மனித ரூபத்துல வந்தார். பின்னர் ராவனுக்கு கொடுக்கப்பட்ட வரம் அப்படி. ஏன்னா அவன் ரொம்ப புத்திசாலியா நினைச்சா இந்த மனுஷங்களை எனக்கு அற்ப உயிரினு தானே, அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அதனால மனித ரூபத்துல. சிறப்பா தேவர்கள், ராமர் மனித ரூபத்துல வந்தா தேவர்களும் மனித உருவத்துல தானே வரணும். அவங்க வானர சேனைகளா வராங்க. சில தேவர்கள் வந்து வானர்களா வந்தாங்க, சில தேவர்கள் வந்து ஜாம்பவான், பிரம்மா வந்து ஜாம்பவான் வந்தாரு. அப்புறம் சிவா, சிவா வாயு. சில புராணங்கள்ல ஹனுமான் வந்து சிவபுத்திரன் சொல்லியிருக்கு, சில புராணங்கள்ல ஹனுமான் வந்து வாயு புத்திரன் சொல்லியிருக்கு. எப்படி பார்த்தாலும் சிவாவோ அல்லது வாயு, இந்த ரெண்டு ஏதோ ஒரு வேறு வேறு கல்பங்கள்ல, வேறு வேறு கல்பங்கள்ல, வேறு வேறு புராணங்கள்ல பகவான் லீலை நித்தியமா நடக்குது. பகவான் லீலை நித்தியமா நடக்கூடியது. சில புராணங்கள் சில கல்பங்கள்ல அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லி. அப்படி பார்க்க போனா ஹனுமான் ஒண்ணு சிவபுத்திரா இல்ல வாயு புத்திரா? சிவாவே ஹனுமானா வந்தாரு, வாயுவே வந்து ஹனுமானா வந்தாரு. வா நரா, வா நரா. நரான்னா மனுஷன். எந்த மாதிரி மனுஷங்க அவங்க? கிண்ணரா எந்த மாதிரி மனுஷங்க? கிம் புருஷா எந்த மாதிரி மனுஷங்க இவங்க? எந்த லிஸ்ட்ல சேர்ப்பீங்க நீங்க? எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறது? தேவர்களாவும் சேர்த்துக்க முடியாது,
மனுஷங்களாவும் சேர்த்துக்க முடியாது. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு அவதாரம் தோற்றம். அப்போ தேவர்களா ஏன் மனித மனித ரூபத்துல வராம, இல்ல தேவதைகளா வராம, ஏன் அவங்க வானர்களா வந்தாங்க? ஜாம்பவான், நலன், நீலன், அங்கதன், வாலி, சுக்ரீவன். பதில் தெரிஞ்சு கைத்து. ராவனுக்கு என்ன சாபம் கிடைக்கும்? ஏன் ஏன் வானர்களால் அழி வரும் சாபம்? யார் அவமதிச்ச? யாரு கேள்வி பண்ண? நந்தி தேவர் கேள்வி பண்ண. நந்திய சிவபெருமான் கைலாச போன ராவணன் போன வேலையை மட்டும் பார்த்துட்டு வரணும் இல்லையா? சிவபெருமானை பார்க்க போனா சிவபெருமானை மட்டும் பார்த்துட்டு வரணும், அவர்கிட்ட மட்டும் வரவாங்க. அங்க போய் நந்தியை பார்த்தோன்னே ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. என்ன குரங்கு மாதிரி இருக்கான்னு. நந்தியோட ரூபத்தை பார்த்து இது ஒரு வானரமா இருக்குன்னு கேள்வி பண்ணாரு. நந்தி சபிச்சாரு, உனக்கு வானரத்தால தாண்டா அழிவேன். சோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். சில நேரம் நம்ம பக்தர் சங்கத்துல வந்துட்டு, பக்தர் சங்கத்துல வந்தா என்ன பர்பஸ்க்காக இங்க வந்தோமோ அதை மட்டும் பண்ணணும். பாகவதம் கேட்க வந்தோமா, சேவை பண்ண வந்தோமா, பகவான தரிசனம் பண்ண வந்தோமா, அதை மட்டும் பண்ணணும். அந்த பக்தரை பார்த்து அப்படி கேலி பண்றது, இந்த பக்தர் இதெல்லாம் பண்ணா இதான் பிடிச்சு பினிஷ். அதனால இங்க வந்து இந்திராவுடைய அம்சம், சூர்யாவுடைய அம்சம், சூரியனுடைய அம்சம் வந்து சுக்ரீவன், அப்புறம் வாயுவோட அம்சம் ஹனுமான், அக்ஷனி குமாரர்கள் நலன், நீலன், விஸ்வகர்மாவுடைய பசங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்தாங்க பகவானுடைய சேவைக்காக. அப்ப இந்த வானரங்கள்ல சாதாரண வானரங்கள் அல்ல. ஏதோ நம்ம ஊர்ல குரங்கு மாதிரி இல்லாதவங்க எல்லாம் இந்த ஜட உலகத்துல இருக்கிற குரங்கு மாதிரி கிடையாது. அதை மட்டும் நல்லா புரிஞ்சு. பகவானுக்கு சேவை செய்த வானரங்கள்லாம் இந்த ஜட உலகத்துல இருக்கிற குரங்கு மாதிரி இல்ல, வானரம் இல்ல. அவங்க வந்து தேவலோகத்துல இருக்கிறவங்க, பல்வேறு சேவையில் ஈடுபடக்கூடிய பக்தர்கள். அவங்க எல்லாம் பகவானுடைய சேவைக்காக திரும்பியும் பகவான் அவங்க எல்லாம் அழைச்சிட்டு போனாங்க அயோத்தியா. அந்த அயோத்தியா தாமத்திலிருந்து இறங்கி வந்தாங்க, திரும்பி அயோத்தியா தாமத்துக்கு திரும்ப போனாங்க. அதனாலதான் உத்தவரை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாரு? உத்தவரை பத்தி சொல்லும் போது, சாரி உத்தவர் இல்ல, யுயுதானன் பத்தி சொல்லும்போது, யுயுதான பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாரு? உத்தவா, அர்ஜுனிடமிருந்து போர் நுணுக்கங்களை கற்றவரும் பெரும் துறவிகளாலும் அடையப்படுவதற்கு மிக கடினமான, பெரும் துறவிகளாலும் அடையப்படுவதற்கு உரிய மிக கடினமான உன்னதமான கதி அடைந்தவர். அதிலிருந்து பெரிய துறவிகளால் அடையப்படக்கூடிய மிக கடினமான உன்னதமான கதி பகவான் மேல அன்பு, கிருஷ்ண பக்தி, பகவானுடைய உலகம். அதான் பரம்கதி. கிருஷ்ணா தான் பரம்கதி, வாசுதேவ பரம்கதி. எதிர்பத்தா பகுசாட்சி. கிருஷ்ணாதான் அடைக்கலம், கிருஷ்ணாதான் உன்னதமான வசிப்பிடம். அவர்தான் பரம்கதி, அவர்தான் பரம்தாமன், பரந்தாமன், பரம்தாமம், பரம்கதி. சோ இந்த பக்தர்கள் எல்லாமே சாதாரண நபர்கள் அல்ல. திரேத்த யுகத்துல எல்லா தேவர்களும் வானரங்களா கரண்டிகளா தோன்றினாங்க. ஜாம்பவான், நலன், நீலன், அங்கதன், ஹனுமான். சோ எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில அவதரிக்கிறாரோ, அவர் என்ன நோக்கத்துக்காக வராரோ, அவருடைய நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, அவருக்கு உதவி செய்வதற்காக, அந்த லீலையில பங்கு கொள்வதற்காக தேவர்களும் இறங்கி வர்றார். அப்பதான் இங்க சொல்றாரு, துவாபரயுகத்துல யாரெல்லாம்? துவாபரயுகத்துல இந்த காமதேவனே பிரத்யும்னரா வந்து. சோ இங்க சொல்லும்போது எப்படி காமதேவனே பிரத்யும்னரா வந்திருக்கான்னா, காமதேவன் குழந்தையா பிறக்க ருக்மணி தவம் செஞ்சிருக்காங்க. என்ன தவம் பண்ணாங்க? பிராமணர்களுக்கு சேவை. பிராமணர்களுக்கு எல்லாம் சேவை பண்ணதுனால அந்த சேவையில திருப்தி அடைந்து பிராமணருடைய ஆசீர்வாதத்தினால காமதேவனையும் மகனாக பெற்றெடுத்தாள் ருக்மணி தேவி. சோ ஆக்சுவலி ருக்மணி வந்து லட்சுமி. எல்லா கிருஷ்ணருடைய 16,108 மனைவிகளும் லட்சுமி தேவி. லக்ஷ்மி சகசர சதசம்பிரம சேவியமானம். லக்ஷ்மி சகசர சதசம்பிரம சேவியமானம். ஒரு லட்சுமி, 2 லட்சுமி இல்ல, ஆயிரக்கணக்கான லட்சுமிகள். சகசர சகசர விஷ்ணு சகசர நாமம், லலிதா சகசர நாமம். சகசரம்னா 1000.
சோ ஆயிரக்கணக்கான லட்சுமி பகவானுக்கு சேவை பண்றாங்க. அந்த லட்சுமி எல்லாம் துவாரகையில ராணிகளா வந்தாங்க. சும்மா ஏதோ சாதாரண பொண்ணுங்களை வந்து கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணல. ஏதோ சும்மா தெருவுல போற பொண்ணுங்க வந்து கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணல. அப்படி இல்ல. கிருஷ்ண யாரு? பரமபுருஷோத்தம்னான முழுமுதற்கடும். இந்த ராணிகள்லாம் யாரு? லட்சுமி தேவிங்க. பிருந்தாவனத்து கோபிகள்லாம் ராதாரனுடைய எக்ஸ்பான்ஷன். ஆனந்த சின்மய ரச பிரவிதாபிதாபீர் தாபீர் யேவ நிஜரூபதயாகலாபி கோலோக ஏவ நிவசத்தி அகிலாத்ம பூதோ கோவிந்த மாதி புருஷம் தவகம் பஜாமி. கோபிகள் ராணி துவாரகை ராணிகள்லாம் கிருஷ்ணருடைய ஆனந்த சின்மய ரசம், அலாதினி பொட்டன்சியோட எக்ஸ்பான்ஷன், ஸ்ரீமதி ராதாரனுடைய எக்ஸ்பான்ஷன். சோ இங்க பேசுற விஷயங்கள் எதுவுமே சாதாரணமானது அல்ல. இந்த ஜட உலகத்தை சேர்ந்தது அல்ல. பாகவதத்தில் இருக்கிற ஓரொரு விஷயமும், விதுரர் கேட்ட ஓரொரு கேள்வியும், விதுரர் நலம் விசாரிச்சது, குச்சலம் விசாரிச்சது சாதாரணமானது இல்ல. அது எதுவும் இந்த ஜட உலகத்தை சேர்ந்ததே இல்ல. எல்லாம் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டது. அவங்க எல்லாம் உன்னதமானவங்க. சோ பிரத்யும்னா முன்ன காமதேவனா இருந்தவர் இப்போ கிருஷ்ணலீலையில பிரத்யும்னரா வந்திருக்காரு. அந்த பிரத்யும்னர் சைத்தன்ய லீலையில வந்தார். சோ இப்படி ரிப்பீட்டடா வருவாங்க. எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில அவதரிக்கிறாரோ அப்போ அவருடைய சங்க உப அங்க அஸ்திரம் கிருஷ்ண வர்ணம் துஷா கிருஷ்ணம். கிருஷ்ணர் தான் கருப்பு இல்ல. யார் அது? கிருஷ்ண வர்ணம் துஷா கிருஷ்ணம். கிருஷ்ணர் தான் கருப்பு இல்ல. கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண வர்ணம் துஷா. கிருஷ்ணா கிருஷ்ண அப்படின்னா பிளாக், துஷா கிருஷ்ணானா கருப்பு இல்ல. கிருஷ்ண வர்ணம் கிருஷ்ணருடைய கிருஷ்ணர் வந்து கருமை நிறம். ஆனா சைத்தன்ய மகாபிரபு துஷா கிருஷ்ணா, கருப்பில்லாத பொன்னிறம். அப்போ கிருஷ்ணர் தான் ஷாமசுந்தர் தான் கௌரசுந்தரா. ஷாம் சுந்தரா பிகம் கௌரசுந்தரா. சோ ஷாமசுந்தரன் கிருஷ்ணா கௌரசுந்தரா வரும்போது கிருஷ்ணவர்ண துஷா சாங்க உபாங்க அஸ்திரம். தன் அங்கங்களோடும் அங்கத்தின் அங்கங்களோடும் அஸ்திரங்களோடும் பரிவாரங்களோடும் தோன்றினார். எதுக்காக? யஜ்ஞம் சங்கீர்த்தன பிராயே. இந்த கலியுகத்தின் தர்மம் நாம சங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. யஜேதிகே சுமேதசா. சுமேதசா அப்படின்னா போதுமான அறிவுள்ள புத்திசாலி, இருக்கிறதுலே அதி புத்திசாலி. இந்த உலகத்திலே இருக்கிறதுலே போதுமான அளவு அதி புத்திசாலி யாருன்னா சைத்தன்ய மாவுடைய நாமசங்கீர்த்தன இயக்கத்துல வந்து கலந்துக்கிறவங்க. அவ்வளவுதான். அவங்களோட புத்திசாலி இந்த உலகத்திலே கிடையாது, 3 உலகத்திலும் கிடையாது. சைத்தன்ய மாவுடைய நாம சங்கீர்த்தன இயக்கத்துல கலந்துக்கிறவங்க தான் அதி புத்திசாலி. அதனால கர்வம் கொள்ளவும் கூடாது. ஓ நான் சைத்தன்ய மாவுடைய இஸ்கான்ல இருக்கேன் ரொம்ப புத்திசாலி, அடுத்த நிமிஷம் கீழே போயிடும் அப்படி நினைக்கூடாது. பட் ஆனா சாஸ்திரம் சொல்லுது, யார் வந்து கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்யறாங்களோ அவங்க இனி செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லைன்னு கிருஷ்ணர் சொல்றாரு. இந்த உலகத்துல அவங்க நீ தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணும் இல்லை, அவன் படிக்க வேண்டியது ஒண்ணும் இல்லை. சர்வவித், வித்னா நாலேஜ், சர்வவித்னா எல்லா அறிவும் உனக்கு இருக்குங்கிற. யாருக்கு எல்லா அறிவும் இருக்கு? யோமாமேவ அசம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம். யார் என்ன வந்து சந்தேகமே இல்லாம, கிருஷ்ணர் சொல்றார், யார் ஒருத்தரு என்ன சந்தேகமே இல்லாம பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளா ஏற்றுக்கொள்றாங்களோ, யோமாமேவ அசம்மூடம் ஜானாதி புருஷோத்தம் சர்வவித் பஜதேமா. அவருக்கு எல்லா அறிவு நாலேஜ் இருக்கு, அவர் எனக்கு பக்தி தொண்டு பண்ணுவாரு. இனி அவர் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை. சர்வபாவேன பாரதா, அவர் எல்லாம் அறிந்தவர். So it's not ordinary thing. வைஷ்ணவரா இருக்கிறது ஒரு சாதாரண நிலை அல்ல. பிரபுபாதர் எங்க போய் உட்கார வச்சிருக்காரு நம்மள. கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா ஏற்றுக்கிறவங்க இந்த உலகத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். சோ எதுக்கு இதை பேசிட்டு இருந்தோம்? சோ கிருஷ்ணன் எப்பெல்லாம் இந்த பூமியில வர்றாரோ அவருடைய சகாக்கள் வருவாங்க. அங்கங்கள், அங்கத்தோடைய அங்கங்கள், அஸ்திரங்கள், பரிவாரங்கள் எல்லாம் வரும். சைத்தன்ய வந்தாங்க. காமதேவன் பிரத்யும்னரா வந்தாரு, பிரத்யும்னர் வந்து ரகுநந்தன் தாக்கூரா வந்தாரு. அது மாதிரி கார்த்திகேயா முருகர், கார்த்திகேயன் என்னவா வந்தாரு? சாம்பனா வந்தாரு கிருஷ்ணலீலையில. சைத்தன்ய மாப்பிள்ளையில அந்த கார்த்திகை வந்து அத்வைதோடைய பையன். அத்வைதோடைய பையன் பேரு
அச்சுதானந்தா. அச்சுதானந்தா. ஆஹ் இப்படி எல்லாம் இருக்காங்க சைத்தன்ய லீலையில. ஹனுமான் யாரு? ராமலீலையில ஹனுமானா வந்தவரு. சைத்தன்ய லீலையில ராமருடைய லீலையில ஹனுமானா வந்தவர். சைத்தன்ய லீலையில என்னவா வந்தாரு? முராரி குப்தா. முராரி குப்தா. முகுந்ததத்தா, முராரி முராரி குப்தா. குப்தா. சோ இப்படி இதெல்லாம் ரெக்கார்ட் இருக்கு. எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில வர்றாரோ அப்ப தன் சகாக்களோட வர்றாரு. அப்போ ருக்மிணி தேவி யாரா வந்தாங்க சைத்தன்ய லீலையில? லட்சுமி பிரியா. லட்சுமி விஷ்ணு பிரியா. பிரியா. விஷ்ணு பிரியா. விஷ்ணு பிரியா வந்து சீதா தேவி. சீதா தேவி, பூமாதேவி, விஷ்ணு பிரியா. லட்சுமி தேவி, லட்சுமி பிரியா. நித்யானந்த பிரபு. நித்யானந்த பிரபு யாரு? பலராம். பலராம பிரபு. பலராமுடைய மனைவி. பலராமுடைய மனைவி யாரு? 2 பேரு. பலராமுக்கு 2 மனைவி. வருணி ரேவதி. வருணி ரேவதி ரேவதி. பிரபு. வருணி ரேவதி பலராமருடைய லீலையில வந்தவங்க. சைதன்ய மகாபிரபு லீலையில நித்யானந்துடைய மனைவி யாரு? 2 பேரு, வசுதா, ஜானவா. சோ இப்படி ரிப்பீட்டடா வர்றாங்க. யுகா ஆப்டர் யுக, யுகம் தோறும் அவங்க தொடர்ந்து வராங்க. எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில வர்றாங்களோ அவர் தன் சக்திகளோடும் அங்கங்களோடும் அஸ்திரங்களோடும் பரிவாரங்களோடும் வர்றாங்க. நித்தியமா லீலை நடக்குது. சரி, எதுக்காக வராங்க? ஏன் இப்படி தொடர்ந்து வராங்க? பகவான் எப்பெல்லாம் இந்த பூமியில வர்றாரோ எதுக்காக இவங்க எல்லாம் வராங்க? பகவானுக்கு எப்படி சேவை பண்றது, அவர் மேல எப்படி அன்பு வெளிப்படுத்துறது, அவருக்கு எப்படி சேவை பண்றது, எப்படி தூய பக்தி தொண்டை பயிற்சி பண்றது, இதெல்லாம் நம்ம கத்துக் கொடுக்குறாரு. பிரகலாத் மகாராஜ் அழைச்சிட்டு வந்தாங்க, ஹனுமான் வந்தாங்க. இப்படி ஒரு யுகம் தோறும் தூய பக்தர். இப்ப இங்க பிதிரர். பிதிரர் இஸ் கிரேட் எக்ஸாம்பிள். ஒரு சாதாரண தாசி புத்திரனான பிதிரர் ஆகச்சிறந்த மகாத்மாவா இருக்காரு. பக்தர்களை பற்றியே கேள்வி கேட்கிறார். அவருடைய கேள்வி பூரா பகவானை பற்றியும் பக்தரை பற்றியும் பக்தி தொண்டை பற்றியும் தான். சோ உத்தவரும் ஆகச்சிறந்த பக்தர். உத்தவா பிரகஸ்பதியோட சீடர். பிரகஸ்பதி சைத்தன்ய லீலையில என்னவா வந்தாரு? சர்வபௌம பட்டாச்சாரியா. சோ இப்படி எல்லாருமே இருக்காங்க. யாரெல்லாம் கிருஷ்ண லீலையில அவதாரம் பண்ணி கிருஷ்ணர் இந்த பூமியில அவதாரம் பண்ணும்போது யாரெல்லாம் கூட இந்த பூமியில இருந்தாங்களோ அவங்க எல்லாம் சைத்தன்ய லீலையில இருக்காங்க. கௌர கனோ தன தேச தீபிகா அந்த புக்ல இதெல்லாம் இருக்கு. சைத்தன்ய லீலையில யார் வந்தாங்க, இவங்கெல்லாம் முன்ன யாரா இருந்தாங்க. இப்ப இங்க உத்தவர்கிட்ட விதுரர் சொல்றாரு இல்லையா? உத்தவர்கிட்ட விதுரர் சொல்றாரு இந்த பிரத்யும்னர் யாரு, சாம்பன் யாரு. அதே மாதிரி சைத்தன்ய லீலையில யாரெல்லாம் வந்திருக்காங்க, இவங்க எல்லாம் யாரு? இவங்க எல்லாம் சாதாரண நபர்கள் அல்ல. கௌர கனோ தன தேச தீபிகா. சோ கௌர கனோ தன தேசிய புக் எழுதுனது யாரு? கவிகர்ண பூர்ணா. கவிகர்ண பூர்ணா யாருடைய பையன்? சிவானந்த சேனா. சிவானந்த சேனா யாருடைய பக்தர்? சைத்தன்ய பக்தர். நாய் கூட மோட்சம் அடைஞ்சது இல்லையா? அதான் சிவானந்த சேனா. அவருடைய கருணையால ஒரு நாய் கூட மோட்சம் அடைஞ்சது. ஒரு வைஷ்ணவனுடைய கருணை இருந்தா நாய் கூட மோட்சம் அடைய முடியும். சோ இப்படி ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப அழகானது. இங்க பாருங்க, இப்ப நாம காலையில பாகவதம் படிக்கிறதுன்னா அந்த சாதாரண ஆட்களை பத்தி எல்லாம் படிக்கல. சும்மா ஏதோ பொழுதுபோக்காம உட்காந்து படிக்கல. இது அனைத்தும் பகவானோடும் பகவானது தூய பக்தர்களோடும் பக்தி தொண்டோடு சம்பந்தப்பட்டிருக்கு. விதருடைய கேள்விகள், பரிஷித்தோட கேள்விகள், சவுனகாதி முனியுடைய கேள்விகள், இதெல்லாம் நமக்கு ரொம்ப நன்மை தரக்கூடியது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். யாரு சைத்தன்ய மகாபிரபு யாரு, அவர் சகாக்கள் யாரு. சும்மா ஏதோ சாதாரண ஆள்களை பத்தி நம்ம பேசல. நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாமே, நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாமே ஆன்மீக லோகத்துல பகவானுக்கு நித்தியமா சேவை பண்ணக்கூடிய நித்திய சூரிகள், நித்திய சித்தர்கள். ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி எல்லா ஆச்சாரியரும், பிரபுபாதர் எல்லா ஆன்மீக லோகத்துல பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தவங்க. காரணமற்ற கருணையால பகவான் காரணமற்ற கருணையாளிக்க தோன்றுகிறார். அவர் தூய பக்தனுக்கு அழைச்சிட்டு வர்றாரு. ஒரே ஒரு நோக்கம் தான், நம்மளை எல்லாம் விடுவிக்கணும். இந்த ஒரு திட்டம் தான். இது ரிப்பீட்டடா அடிக்கடி பிரபுபா சொல்லிட்டே இருக்காரு அவர் புத்தகத்துல. பகவானி திட்டம் இதுதான், பகவானி திட்டம் இதுதான். ஏன்னா நம்ம 1008 திட்டம் வச்சுட்டு இருக்கோம். நம்ம இந்த ஜட உலகத்துல கிருஷ்ணரை மறந்து 1008 திட்டம் போட்டுட்டு இருக்கோம்.
பிரபுபாத் ஞாபகப்படுத்திட்டே இருக்காரு, அதெல்லாம் திட்டம் இல்ல, அந்த திட்டத்தை எல்லாம் விட்டுடுங்க, பகவானுடைய திட்டத்தை எடுத்துக்கோங்க. பகவானுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் தூய பக்தர்கள் வராங்க. அதனால அவங்களுக்கு தனி பிளான் எல்லாம் கிடையாது, அவங்களுக்கும் சரி தனிப்பட்ட பிளான் திட்டம் எல்லாம் கிடையாது. அதனால ஆச்சாரியுடைய அடிச்சுவடை பின்பற்றுவது சாலச்சிறந்த. ஹரே கிருஷ்ணா. நிரந்தர ஸ்ரீமத் பாகவதம் கி. ஸ்ரீல பிரபுபாத்